இன்றைக்கு வேதாகமத்திலே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதன் வாழ்ந்தான். அந்திரேயா என்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு சீஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த அந்திரேயா என்கிற மனிதன் ரொம்ப பிரபல்யமானவன் அல்ல, ரொம்ப பிரபல்யமானவன் கிடையாது. இவன் சாதாரணமான ஒரு மனுஷன். நல்லா கவனிக்கணும், இந்த அந்திரேயா எந்த நிருபத்தையும் எழுதலை, எந்த புஸ்தகம். இப்போ பேதுரு சில புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு, பவுல் சில புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு. ஆனால் இந்த அந்திரேயா இயேசுனுடைய முதன்மையான சிஷ்யர்களில் ஒருத்தன். ஆனால் இவன் எந்த புஸ்தகத்தையும் எழுதலை. ரெண்டாவது, இவன் பெரிய அளவில் பிரசங்கம் பண்ணதாக வேதாகமத்தில் எந்த இடத்துலையும் சொல்லப்படலை. மூன்றாவது, இவன் பெருசாக அற்புதங்களை செய்ததைப் போலவும் எந்த இடத்துலையும் சொல்லப்படலை. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது சரியாய் யாராலையும் கணிக்க முடியாத ஒரு நபர், இயேசுவினுடைய சீஷர்களிலே மறைந்திருந்த மனிதன் என்று கூட சொல்லலாம். அப்படி மறைந்திருக்கிற அந்த மனிதன் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்பதை அறிந்து கொள்ளுகிறதற்காகத்தான் இந்த நேரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த மனுஷனை குறித்து வாசிக்கிற போது, இந்த மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் பார்க்கிற போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு 4 காரியத்தை இந்த மனுஷனிடத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு விசுவாசிகளாக இருக்கக்கூடிய அல்லது ஊழியத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் அப்படி நாம் இருக்கிறோமா? இந்த அந்திரேயை போல நாம் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? அந்திரேயை போல அவன் யாருடைய பார்வையிலும் படாம தேவன் விரும்புகிற ஒரு மனுஷனாய் இருந்தானா? ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அந்திரேவை குறித்து இன்னும் நிறைய காரியங்களை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளவு ஒரு நற்சான்று உள்ள ஒரு மனிதனாய் இருந்தானா, நற்சான்று உள்ள ஒரு மனுஷனாய் இருந்தானா. இந்த அந்திரேயா இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக யோவான் ஸ்நானகனுடைய பிரதான சிஷ்யனாக இருந்தான். 2 பேரில் ஒருத்தனாக இருந்தான் இவன். ஒரு நாள் இயேசு யோவான் ஸ்நானகனிடத்தில் ஞான ஸ்நானம் பெறுவதற்காக வந்தபோது இந்த மனிதனை, இயேசுவை குறித்து, அப்போ அது வரையிலும் இயேசு யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய பராக்கிரமங்கள் எப்படி, அவருடைய வல்லமைகள் எப்படி, இவர் தேவனுடைய குமாரனா, அப்படி சாட்சி கொடுப்பதற்கு கூட நிறைய ஆட்கள் கிடையாது, நிறைய செயல்கள் கிடையாது. ஒரு பிளாங்கா இருந்தவர். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு வருகிற போது அந்த மனுஷனுக்குள்ள ஒரு வார்த்தை, அந்த மனுஷனுக்கு யாரும் சொல்லலை இயேசுவை பற்றி. ஆனால் அவனுடைய உள்ளத்திலே ஒரு காரியம் வெளிப்படுத்தப்படுகிறது. முதல் காரியம் எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் முதல் அதிகாரத்தில் 35வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ, யாரு? அந்திரேயா கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். தேவ ஆட்டுக்குட்டி என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பெல்லாம் ஆட்டுக்குட்டி அப்படின்னாலே எதற்கு வரைமுறைப்படுத்துவானாக்க, பலி செலுத்துவதற்கு வரைமுறைப்படுத்துவார்கள். எதற்கு வரைமுறைப்படுத்துவாங்களா? ஆட்டுக்குட்டினா பலி செலுத்தப்படுவது. இவன் என்ன சொல்றான்? தேவ ஆட்டுக்குட்டின்ற அந்த வார்த்தையுடைய மறு ஆய்வு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, பலி செலுத்துவதற்காக வந்த தேவ மனிதன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த வெளிப்பாடை பாருங்களேன், அந்த தன்மையை கொஞ்சம் கவனிங்களேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இயேசு கிறிஸ்துவை குறித்து யாரும் பிரசங்கம் பண்ணல, இயேசு கிறிஸ்துவனுடைய பராக்கிரமத்தை தெரியல,
சும்மா இயேசு கிறிஸ்து 10 பேரோடு கூட இவர் ஒரு ஆளை ஞானஸ்நானம் எடுக்க போறாரு. போகிற போது இவன் சாதாரணமான ஒரு மனுஷன். இயேசுவை பார்த்த உடனே அவன் உள்ளத்தில் எது சொல்றான்? தோ தேவ ஆட்டுக்குட்டி. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய ஆட்டுக்குட்டி? ஒரு தேவ ஆட்டுக்குட்டி. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த அந்திரேயா என்கிற அந்த சீஷன் உள்ளத்தில் ஒரு முடிவு பண்ணிட்டான். என் பாவத்திற்காக அடிக்கப்படுவதாக, என் பாவத்திற்கு அடையாளமாக தேவ ஆட்டுக்குட்டியானவர் வந்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்கப்பா. அப்பயே அவன் சொல்றான், இவர் தான் என்னுடைய ரட்சகர். அந்த நாட்களில் யூதர்கள் என்ன ரட்சகர்னா யார் நினைச்சிட்டு இருந்தாங்கன்னாக்கா, ஒரு ராஜாவதே ரட்சகர் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா ராஜாவுடைய கையில தான் பராக்கிரமம் இருக்கும், ராஜாவுடைய கையில தான் ஆளுமை இருக்கும், ராஜாவுடைய கையில தான் அரசாங்கம் இருக்கும். அவரால் மட்டும்தான் நம்மளை ரட்சிக்க முடியும் நினைப்பாங்க. அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஒன்னே ஒன்று உங்கள் உள்ளத்தில் நான் சொல்கிறேன், ரட்சிக்க திராணி இல்லாத மனிதரிடத்தில் உன்னுடைய நம்பிக்கை வைக்காதீங்க. எல்லாவற்றையும் செய்வதற்கு அதிகாரமுடைய ஒரு ரட்சகர் நீ நான் ஆராதிக்கிற என் ஆண்டவராக இயேசு மட்டுமே. ஏன் இவ்வளோ அழகாக சொல்கிறேன்னாக்கா, அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா யூதர்கள் இயேசுவை சாதாரணமாக மேசியா சொல்லி ஏற்றுக்கலையா, இவர் ரட்சகர் என்று சொல்லி என்ன பண்ணலையா, ஏற்றுக்கலையா. இயேசுவை புறக்கணித்தார்கள், இயேசுவை அவமானப்படுத்தினார்கள். எங்கேயாவது இவர் நான் கடவுள் என்று சொல்லுவேனா, அந்த காரியத்தை பரீட்சை பார்த்து கொண்டே இருந்தார்களாம். அந்த நேரத்தில் யாருடைய ஏவுதலும் இல்லாமல் இதுவர் சொல்றா, தோ தேவ ஆட்டுக்குட்டி வந்திருக்கிறது. அதுதான் அங்கதான் பியூட்டி. யாரும் ஏற்றுக்கொள்ளாத நேரத்தில் இந்த சாதாரணமான மனுஷன் இயேசுவை தேவாட்டுக்குட்டியாக ஏற்றுக்கொண்டான். ரெண்டாவது, முதல் காரியம் இயேசுவை அடையாளம் காண்பதற்கு அவன் நல்ல விசுவாசியாய் இருந்தானா. ரெண்டாவது காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்தில் 41, 42 வாசிங்க பார்க்கலாம். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, இந்த அந்திரேயா யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, முதன்மையான சீஷனா இருந்த பேதுருனுடைய சகோதரன். இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லுது பாருங்க பார்க்கலாம். சீமோன் பேதுருவை இயேசுவின் இடத்துல கொண்டு போனவனே இந்த அந்திரேயா தானா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு பேதுருவை தெரியும், கேட்ட உடனே பேதுரு யாருன்னு தெரியும். ஆனால் அந்திரேயாவை நிறைய பேருக்கு தெரியாது. அந்திரேயா பேதுருவை கொண்டு போய் விட்டா, அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் பிரசங்கம் பண்றப்போ 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அந்திரேயா ஒரு பிரசங்கம் பண்ணா ஒரு அற்புதம் செய்தன்ட்டு அந்த இடத்துலையும் கிடையாது. ஆனா அந்திரேயாவுக்குள்ள இருக்கிற ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா, நான் பிரசங்கம் பண்ணி 3000 பேர் ரட்சிக்கப்படாகட்டும் பரவாயில்ல, என் மூலமா ரட்சிக்கப்பட்டவனுடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. கையை தட்டு தட்டு ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்தில் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை மறைஞ்சிருந்து செய்யறப்பாரு, யாருடைய பார்வையிலும் கனம் இல்லாம, யாருடைய பார்வையிலும் மெருகேற்றப்படாம, யாருடைய பார்வைக்கும் ரொம்ப பெரிய அளவுல தெரியாம, இது கர்த்தருடைய ஊழியம், இதை நான் செய்யணும் என்கிற மனசாட்சியோடு கூட நீ செய்கிற பத்தியா, அந்த ஊழியத்தில் சிலர் ரட்சிக்கப்படுவாங்க. அந்த ரட்சிக்கப்படக்கூடியவர்களை கர்த்தர் பல ஆயிரங்களுக்குள்ளே பயன்படுத்துவார். அந்த பல ஆயிரங்கள் பயன்படுத்துகிற போது இந்த மறைந்து நின்று ஊழியம் செய்த இந்த அந்திரேயாவை போன்ற அநேகர் இயேசு நாமத்தில் மகிமைப்படப்படுவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணுங்க, இந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த அந்திரேயா ரெண்டாவது அவனிடத்துல இந்த நல்ல குணம்னு கேட்டீங்கன்னாக்கா, எங்க இருக்கிறவனையும் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை சொல்லி அவர்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவான். இன்னைக்கு நம்ம அப்படி செய்யறோமான்ட்டு யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை பேர் கூட பழகுறோம்? நீ பழகக்கூடிய எத்தனையோ பேர் எவ்வளோ பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவர்கள்.
நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அந்திரேயாவும் பேதுருவும் அண்ணன் தம்பிங்க. 2 பேரும் என்ன வேலை செய்துட்டு இருந்தாங்கன்னாக்கா, மீன் பிடிக்கிற வேலை செய்துட்டு இருந்தாங்க. 2 பேரும் மீன் பிடிக்கிற வேலை செய்திருந்தாலும் இந்த அந்திரேயாவினுடைய கண்கள் முதலிலே திறக்கப்பட்டது. இவன் பேதுருக்கிட்ட வந்து சொல்றான், பேதுரு, நான் இன்னைக்கு ஒரு தேவ மனுஷனை பார்த்தேன். அவருடைய முகத்தில் அவ்வளவு பெரிய ஒரு பிரகாசம், அவருக்குள்ள அந்த தெய்வீக தன்மை இருப்பதை கண்டேன். நாம எதிர்பார்த்திருக்கிற மேசியா அவர்தான்ட்டு என் மனசு பேசுது. ஒரு முறை வந்து பாரு, ஒரு முறை வந்து பாரு, அந்த தெய்வத்தை ஒரு முறை உன் கண்ணால் பாரு, நீ அந்த தெய்வத்தை மறக்கவே மாட்டேன்ட்டு கூட்டிட்டு வந்தான். கடைசி வரல அந்த பேதுருவால அவரை மறக்கவே முடியலங்க, மறக்கவே முடியல. ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எத்தனை பேர் கூட பழகுறீங்க, எத்தனை பேரை எத்தனை பேரோடு கூட நீங்க உடன்படிக்கை செய்கிறீங்க, எத்தனை பேரோடு கூட நேரத்தை செலவழிக்கிறீங்க. நீங்க பழகுற அத்தனை பேரும் அவங்க கூட ஒரு 10 நிமிஷம் நேரத்தை செலவு பண்ணி 1 மணி நேரம் எங்கள் சபையில் வந்து உட்கார்ந்து பாருங்களேன். அந்த தெய்வத்தினுடைய பிரசன்னத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ராஜா எங்களுக்கு மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். என் பிரச்சனை எல்லாம் விலகி போனது போல உங்கள் பிரச்சனைகளும் விலகி போகும். நம்ம செய்கிறோம் அந்த மாதிரி ஊழியம்ன்ட்டு சொன்ன உடனே நான் பாட ஆரம்பிக்கணும், நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கணும், நான் இதை பண்ணணும் அதை பண்ணணுன்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த அந்திரேயாவை பாருங்கள், அப்படிப்பட்ட எந்த ஹேபிட்டும் கிடையாது. நான் முன்னாடி வந்து நிற்கணும், என் பேரை தான் சொல்லணும், நான் தான் சபையில் முன்னாடி நிற்கணும், எல்லாத்தையும் பண்ணணும், அப்படிலாம் கிடையாதுங்க, எதுவுமே கிடையாது. அவன் அப்படி ஒருத்தன் இருக்கிறான் என்பதே நிறைய பேருக்கு தெரியாது. அவனுடைய வேலை என்ன கேட்டிங்கனாக்கா, எல்லா இடத்துல இருக்கிற ஜனங்களையும் இயேசுனுடைய அன்பை சொல்லி இயேசுனிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுவது தான் அந்த மனுஷனுடைய வேலை. 2வது இன்னொரு வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க பார்க்கலாம். அது யோவானில் 12வது அதிகாரத்தில் 20-22 வசனம் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். பண்டிகையில் ஆராதனை செய்து வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா நாட்டின் பெத்சாயிதா என்கிற ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து, இந்த அந்திரேயா கூட பெத்சாயிதா ஊரை சேர்ந்தவன் தான், பிலிப்பும் பெத்சாயிதா ஊரை சேர்ந்தவன் தான். இப்போ நல்ல கவனிங்க பார்க்கலாம். பிலிப்பு என்பவன் இந்த அந்திரேயனிடத்தில் வந்து சொல்றான், அசிமா, ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். நல்ல கவனிங்க பாருங்களா. ஒரு வேலையை கொடுத்தனாக்கா யார் அதை கரெக்டாக செய்வாங்கன்றது தெரிஞ்சதுக்கு பிறகு தான் பிலிப்பும் ஒரு நல்ல தேவ மனுஷன். அவன் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், அவனே கொண்டு போய் விட்டுருக்கலாம். ஆனால் அந்த வேலையை செய்கிறதுக்கு நான் ஆள் கரெக்டானவன் கிடையாது. யார் செய்வா? எல்லாத்தையும் விட்டுட்டு அவனுக்கு இந்த வேலையை கொடுத்தனாக்கா அவன் அழகாக செய்வான்ற நம்பிக்கையோடு கூட என்ன பண்ணுறான், பிலிப்பு அவங்கள கொண்டு வந்து விட்டுடுறான். இவங்களை கொஞ்சம் பார்த்துக்க, ஆண்டவர்கிட்ட கூட்டிகிட்டு போ, அவரை சுற்றி நிறைய கூட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. எவ்வளோ கூட்டம் இருக்கட்டும், அத்தனை கூட்டத்தையும் தாண்டி அந்த தேசத்தாரை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறான். உங்களை பார்க்க ஆசையாக இருக்கிறாங்கப்பா, உங்களுக்குள்ள கூட பேச ஆசையாக இருக்கிறாங்கப்பா, ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா. ஒருவேளை இந்த சீஷர்கள்லாம் இருக்கிறாங்களே, அவங்க கூட இந்த அந்திரேயை பார்த்து திட்டிருக்கலாம், ஏம்பா எப்போ பார்த்தாலும் யாரையாவது ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து இவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, இதை சொல்லிகிட்டே இருக்கிற, உனக்கு வேறு வேலையே இல்லையா? ஒருவேளை அற்பமாக கூட நினச்சிருக்கலாம், அற்பமாக பேசியிருக்கலாம். இவனுடைய எண்ணம் வந்துட்டு எதையும் சார்ந்தது அல்ல. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிங்க, என் நோக்கம் இயேசுவை அறியாதவர்களை எல்லாம் இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது. நம்மளுங்க ஏதாவது ஒன்று பேசிட்டாங்கனாக்கா, ஏதாவது சொல்லிட்டாங்கன்னாக்கா அடுத்தது அந்த ஊழியத்தை செய்யவே மாட்டாங்க. ஏன் வரல ஊழியத்துக்குன்னாக்கா,
ஒன்றும் இல்லை, என் மனசு சரியில்லை. அப்படி என்ன தான் சரியில்லையோ தெரில. ஒன்று ஏசுநாதர் சண்டை போடணும், அப்படி இல்லைன்னா பாஸ்டர் சண்டை போடணும். இவங்க 2 பேரும் சண்டை போட மாட்டாங்க. சம்மந்தம் இல்லாத யாரோ ஒருத்தர் சண்டை போட்டிருப்பாங்க. அதுக்கு இவங்க வந்துட்டு அந்த ஊழியத்தை விட்டுட்டு இருப்பாங்க. யாருக்கு சண்டை போட்டவனுக்கு பாதிப்பு கிடையாது. பாதிப்பு யாருனாக்கா கர்த்தருடைய ஊழியத்தை விட்டுட்டு இருக்கிற உனக்கு தான் பாதிப்பு. உன்னை நம்பியவர் தொந்த போரு பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பியவர் தந்த போரு பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நம்மளை நம்பி என்ன கொடுத்தாரா? என்ன கொடுத்தாரா? என்ன கொடுத்தாரா? என்ன ஊழியம் கொடுத்தாரு? என்ன ஊழியம் கொடுத்தாரு? மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை, நான் உங்களுக்கு, இத பாருங்க, ஆண்டவர் கொடுத்த கட்டளை. உன்னையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கொடுத்த கட்டளை. என்ன கட்டளை கொடுத்தாரு? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறேன் சொன்னது, நீ பலுகி பெருகி பல வீடுகளை கட்டி பல கார்களை வாங்கி பல சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக மட்டும் இல்ல. நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அதை எல்லாவற்றையும் சகிப்பதற்குண்டான கிருபையை உனக்கு கொடுப்பதற்காக தான் கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என் கூட எதுக்கு இருக்கிறாரு? நான் செய்கிற ஊழியத்திற்கு எனக்கு பக்கபலமாக இருக்கிறதுக்கு இருக்கிறாரு. இந்த இடத்துல இருக்கிற யாருக்கு கர்த்தர் ஊழியம் கொடுக்கல? ரட்சிக்கப்பட்ட எந்த மனுஷன் சொல்ல முடியும் எனக்கு அந்த ஊழியத்தினுடைய அழைப்பு இருக்கா, நான் ஊழியம் செய்யலாமா, நான் ஒருத்தருக்கு சத்தியத்தை சொல்லலாமா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வசனம் சொல்லுது, முந்தினோர் எல்லாம் பிந்தினோர் ஆயிட்டாங்களாம். பிந்தினோர் எல்லாம் இந்த இடத்துல இருந்து இன்னும் நிறைய பேர் எழுப்ப போறாரா? ஊழியத்திற்கென்று கர்த்தர் ஒரு கூட்டத்தை வச்சாரு. அவங்களெல்லாம் பிந்தி போக பண்ணிட்டு இதற்கு பிறகு ஒரு பிரளயத்தை கர்த்தர் உருவாக்க போகிறார். நான் ரொம்ப கவனமா இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு பெரிய ஒரு பிரளயத்தை கர்த்தர் எதிர் கொண்டு வர போறாரு. அதுல பாருங்க, எல்லாவரையும் முந்தி ஒரு கூட்டம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய எழும்ப போகிறது. அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் காணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கையில் ஒரு சிற்ப கருவி இருக்குது. இந்த கருவியினுடைய நோக்கமே என்ன கேட்டீங்கன்னாக்கா, அடுத்தவர்களை உருவாக்கி கொண்டே இருப்பது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், அந்த மனுஷன் என்ன பண்ணுறான்னா, தன்னிடத்தில் வருகிறவர்களை எல்லாம் இயேசுவினிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பானா. அவன் பக்கத்தில் இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்துட்டு இருக்கிற சீஷர்கள்லாம் பலமுறை அவனை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. ஏம்மா சும்மா இருக்க மாட்டியா, அவரை ஏன் அவ்வளோ கஷ்டப்படுத்துற? எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அவரை கஷ்டப்படுத்துற. அவர் ரெஸ்ட் எடுக்க தேவையில்லையா? அவர் சமாதானமாக கொஞ்ச நேரம் இருக்க தேவையில்லையா? சும்மா எங்கேருந்தா ஆள் கிடைக்கிறா உனக்கு குடிச்சிருந்து விட்டுற? இன்னும் எங்களுக்கெல்லாம் அதை பற்றி தெரியாதா? உனக்கு தான் தெரியுமா? அது மாதிரி எங்களுக்கு தெரியாதா? ஊழியம் எங்களுக்கு தெரியாதா? அவன் சொல்லிப்பான்ப்பா, உங்களுக்கு தெரியாத ஊழியம் எனக்கு ஒன்றும் கிடையாது. என்னால் முடிஞ்சது ஏதோ ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து கடவுள்கிட்ட விட்டுறேன். அதுக்கு என்னென்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இவன் ஆண்டவரை வந்துட்டு சோப்போட பார்க்குறான், என்னென்ன சொல்லியிருப்பாங்க. இவன் ஆண்டவரை வந்துட்டு அப்படியே இது பண்ண பார்க்குறான் நினைப்பாங்க. அவன் எதையும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு எதை குறிச்சும் கவலைப்படல. தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை சந்தோஷமாக செய்தான். அந்த பேதுருவை, முதன்மையான பேதுருவை கொண்டு வந்து இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தான். ரெண்டாவது, ஆண்டவரை அறியாதிருக்கிற பேதையான ஜனங்களை எல்லாம் கொண்டு வந்து இயேசுவினிடத்திலே சேர்த்தானா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அது அந்திரேயனிடத்திலிருந்து இருக்க பிரதான கிருபை என்று சொல்லணும். பிரதான கிருபை. அவன் அவ்வளவு அழகான ஊழியத்தை செய்தான். என்னால் நிருபம் எழுத முடியல சொல்லி கவலைப்படலை.
என்னால் பாட்டு எழுத முடியலையே சொல்லி கவலைப்படலை, என்னால் பாட்டு பாட முடியலையே சொல்லி கவலைப்படலை, எனக்கு வரங்கள் இல்லையே சொல்லி கவலைப்படலை. ஆனால் வேதத்தில் அல்லாத இன்னும் நிறைய மறைபொருள்கள் இருக்கிறது. அவனை கொண்டு கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்தாரா, அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தாரா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய அளவில் அவன் இடம் பிடிக்கல, ஆனால் அவனை கொண்டு செய்த காரியங்கள் எல்லாம் மகிமையாக இருந்ததா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது அவன் கர்த்தருடைய ஊழியத்தை கனமுள்ளதாய் செய்தான். மூன்றாவது யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல ரெண்டாவது ஒரு சூப்பர் சம்பவம் நடக்குது பாருங்க. இயேசு மலை பிரசங்கத்தில் இருக்கிறாரு. அவரை சுற்றி ஏராளமான பேர், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20,000க்கு மேலே ஜனங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. ராமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 20,000க்கு மேற்பட்ட ஜனங்க இருக்கிறாங்க. 3 நாளாக அவருடைய பிரசங்கத்தை கேட்குறாங்க. 3 நாளாக அப்படி ஆலோசனைகளை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிற போது ஆண்டவருடைய இருதயத்தில் ஒரு எண்ணம், இந்த 3 நாளாக இந்த ஜனங்க இவ்வளோ பசியோடு இருக்கிறாங்களே, இந்த ஜனங்களுக்கு என்ன செய்யறதுன்ட்டு அவர் மனசில் நினைக்கிறாரு. அவர் மனசில் நினைக்கக்கூடிய காரியத்தை இவனுடைய உள்ளத்தில் இவன் அறிந்து கொள்ளுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அறிந்து கொள்ளுகிறான். இவன் என்ன பண்ணுறான்னாக்கா, தேடுறான். அந்த இடத்துல யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு தேடுற போது ஒரு பையனுடைய கையில் 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறத தெரிஞ்சு அந்த பையனுடைய கையை பிடிச்சிட்டு எங்கே கூட்டிகிட்டு போகிறான்? இயேசுவின் இடத்துல கூட்டிகிட்டு போய் சொல்கிறான், ஐயா, இந்த பையன்கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் இருக்குது, ஆனால் இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, அதனால தான் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சில நேரத்தில் நம்ம கையில் இருக்கிறத வச்சு நம்மளால் எதையும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் அதை கொண்டு போய் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. அதை பெருக செய்வதற்கு உன் தேவனாகிய கர்த்தராலே ஆகும். ஒருவேளை 20,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய நிலம் அந்த இடத்துல இருந்திருந்தனாக்கா அவன் இயேசுவிடத்தில் அதை கொண்டு வந்திருக்க மாட்டான். அப்படியே அதை சப்ளை பண்ணியிருப்பான். அவன் கையில் இருக்கிற 5 அப்பத்தையும் 2 மீனையும் இவ்வளோ ஜனங்களுக்கு கொடுக்க முடியாதுன்றதுனால அவன் என்ன பண்ணுறான்னாக்கா அதை கொண்டு போய் தெய்வத்தினிடத்தில் தருகிறான். அப்போ அவனுக்குள்ளே இருந்த 3வது குணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, மற்றவர்களை விசாரிக்கிற குணம் இருந்ததா? என்ன குணம் இருந்ததா? மற்றவர்களை விசாரிக்கிற குணம். நீங்கள் சாப்பிட்டீங்களா? தண்ணி குடிச்சிங்களா? கொஞ்சம் நேரம் உட்காருங்க. உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கிறாங்க? நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஏன்டெல்லாம் எல்லாம் இருக்கிறீங்க? ஒரு ஆமீன். சபை என்பது விசாரிக்கக்கூடிய ஒரு ஸ்தலமா? பாஸ்டர் என்னை பார்க்கவே இல்லை, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணவே இல்லை, நான் வந்தேன், அவர் அப்படி போயிட்டாரு, இன்னும் எவ்வளோ நாளுங்க நம்ம இருக்க போகிறோம்? இப்படி இன்னும் எவ்வளோ நாளுங்க இருக்க போகிறோம்? ரட்சிக்கப்பட்ட நீ மற்றவனை விசாரிக்கணும். ரட்சிக்கப்பட்ட நீ மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். ரட்சிக்கப்பட்ட நீ மற்றவர்களை ஆதரிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவர்களை ஆதரிக்கணும், மற்றவர்களோடு கூட நல்ல உடன்படிக்கை வச்சுக்கணும். இவன் பாருங்க, யாரு கூடயும் இவன் என்ன பண்ணல, போட்டி போடலை. நீ இதை செய்தாதான் நான் இதை செய்வேன், நீ இதை பண்ணாதான் நான் இதை பண்ணுவேன், நீ இந்த வேலை செய்ய நான் அந்த வேலை செய்கிறேன், நீ இதை பண்ணு நான் இதை பண்ணுறேன் அப்படின்ட்டு போட்டி போடலை. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 12 சீஷர்களில் 11 பேர் அவன் டிஃபெண்ட் பண்ணது கிடையாது. ஏமா நான் மட்டும்தான் எங்கேயாவது தேடி யாருக்கிட்டையாவது ஏதாவது கண்டு பார்க்கணுமா, நீங்கள்லாம் போய் பாருங்களேன் அப்படின்ட்டு சொன்னது கிடையாது. ஓடுறான். உங்ககிட்ட என்ன இருக்குது, உங்ககிட்ட என்ன இருக்குது கேட்குறான். கேட்டு ஒரே ஒரு பையனை மட்டும் கூட்டிகிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட விடுறான். அந்த அப்பம் 5000 பேர்களுக்கு மேலாக பரிமாறப்பட்டது, பல கூடைகள் எடுக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது.
இந்த அந்திரேயை போல நிறைய தேவ பிள்ளைகளுக்கு என்ன இருக்கணுமா? சரியான உணர்வுள்ள இருதயம் வேணுமா? உணர்வுள்ள இருதயம் வேணுமா? இந்த அந்திரேயனுடைய குணங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கணும். இன்னைக்கு ஒரு சபையில் 10 அந்திரேயர்கள் இருந்தாங்கனாக்கா அது 10,000 பேராக மாறுமா? ஒரு அந்திரேயாவை கண்டுபிடிக்க முடியலங்க சபையில். இன்னைக்கு ஒரு அந்திரேயாவை கண்டுபிடிக்க முடியல. ஒரு அந்திரேயா 2 அந்திரேயாவை மாறுறதுக்கு பார்க்க முடியல. அவ்வளோ கம்யூனிஸ்ட். நான் சொல்கிறேன், உங்களெல்லாம் பெரிய ஒரு திட்டத்தோடு கூட கர்த்தர் பிடிச்சிட்டு வந்திருக்காரு. அந்த திட்டத்தை கொஞ்சமாவது காது கொடுத்து கேளுங்க. உன்னை கொண்டு கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? உன்னுடைய அந்த சுயத்தை, சுய கௌரவத்தை, சுய காரியங்களை எல்லாம் கொஞ்சம் விட்டு தள்ளிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் முட்டி போட்டு, எதுக்காகப்பா என்ன இந்த இடத்துல கொண்டு வந்தீங்க? அந்த திட்டத்தை நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பான்ட்டு கேளுங்க. கர்த்தர் பேசுவார். கர்த்தர் பேசுவார். உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். உன் சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். உன் நிலைகள் மாற ஆரம்பிக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் பல மாறுதல்களை கர்த்தர் உண்டாக்க ஆரம்பிப்பார். ஆண்டவர் வந்து பொய் சொல்லுகிற தெய்வம் அல்ல. பொய் சொல்லுகிற தெய்வம் அல்ல. அவர் சொன்னதை செய்கிறவர். அவர் அப்படிப்பட்ட தெய்வம். அவர் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது குணம் எப்படிப்பட்ட குணமாக இருந்ததுதான்? விசாரிக்கக்கூடிய குணமாக இருந்ததுதான். 4வது கடைசி, இந்த அந்திரேயா கடைசியில் இரத்த சாட்சியாய் மரித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இரத்த சாட்சியாக மரிச்சானா? அந்த மரணம் எப்படி தெரியுமா இருந்தது? அகோரமான மரணம். அவன் அந்த சிலுவையிலே அடிக்கப்பட்ட போது கிட்டத்தட்ட 2 நாட்கள் அப்படியே குத்துயிரும் குலையுயிருமாய் இருந்து தான் மரிச்சானா. அந்த சூழ்நிலையிலும் கூட கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு, தன்னை சுற்றி நிற்கிற 20,000 பேருக்கு இயேசுனுடைய அன்பை சொல்லிக்கொண்டே மரித்தானாம். எத்தனை பேர் கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு? அவன் அடிக்கப்பட்ட சிலுவை எப்படி தெரியுமா இருந்தது? எக்ஸ் வடிவத்தில் இருந்துதான். என்ன வடிவத்தில் இருந்தது? எக்ஸ் வடிவத்தில் இருந்தது. அவன் தான் சொன்னானா, அவன் ஒரு ராஜாவினுடைய மனைவிக்கு ஜெபம் பண்ண போய் அந்த ராஜாவினுடைய மனைவிக்கு ஜீவன் கிடைத்த உடனே அந்த ராஜாவினுடைய மனைவி ரட்சிக்கப்பட்டாலாம். அந்த மனைவியினுடைய சகோதரர்கள் எல்லாம் இந்த அந்திரேவின் மூலமாய் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்களாம். இந்த ராஜாவுக்கு பயங்கரமான கோபம் வந்து இந்த அந்திரேவை கூட்டிகிட்டு வர சொன்னானா. கூட்டிகிட்டு வரும்போது அந்திரேவை பார்த்து சொன்னானா, நீ இயேசுவை மறுதலிச்சுட்டு எங்கேயாவது ஓடிடு, உன்னை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், உன்னை நான் விட்டுறேன்ட்டு சொன்னானா. அப்போ இந்த அந்திரேயை சொன்னானா, இயேசுவை மறுதலிக்கிறதுக்காகவா இந்த ஊழியத்தை கர்த்தர் என் கையில் தந்தார். உண்மையுள்ளவன் என்று கருதி இந்த கனமான ஊழியத்தை கர்த்தர் என் கையில் தந்திருக்கிறார். நிறைய பேருக்கு அதுதான் தெரியல. நம்ம இந்த வாழ்க்கையை நடத்துவதற்காக ஊழியம் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஊழியன்றது அது கிடையாது. என்னை கர்த்தர் இந்த ஊழியத்துக்காக கொண்டு வந்துட்டாருனாக்கா என் ஊழியம்தான் என் வாழ்க்கை. என் வாழ்க்கை இதெல்லாம் எனக்கு வந்துட்டு அந்த வாழ்க்கை நடக்கிறப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் என் வீட்டில் என் பிள்ளைங்க தப்பு பண்ணால் கூட பயங்கரமாக கண்டிப்பேன், பயங்கரமாக திட்டுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பயங்கரமாக என்ன என் கூட முகம் கோணினால் கூட சரி, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா இந்த ஊழியம்தான் இந்த தலைமுறைகளை கொடுத்தது. இந்த ஊழியம்தான் இந்த செழிப்பை கொடுத்தது, இந்த கனத்தை கொடுத்தது, இந்த உயர்வை கொடுத்தது. ஒன்றிற்கும் உதவாது இருக்கிற நம்மை இன்றைக்கு தேறினவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே மாற வைத்தது இந்த ஊழியம்தான். அந்த ஊழியத்தை விட்டுட்டு என் குடும்பத்திற்கு மேலே நான் கரிசனை உள்ளவனாக இருந்து ஊழியத்தை ஏதோ சும்மா ஒரு கடமைக்காக நான் செய்துட்டு இருந்தேனாக்கா அதில் என்ன பலன் இருக்கு? அதில் என்ன பலன் இருக்குது? அதற்கு பேர் கர்த்தருக்காக செய்கிற ஊழியமா? அதுக்கு பேர் கர்த்தருக்காக செய்கிற ஊழியமா? நான் கர்த்தருக்காக நான் அர்ப்பணிக்கப்பட்டேன்.
எது அர்ப்பணிக்கப்பட்ட என்ன ஊழியம் நம்ம செய்கிறோம்? நம்ம என்ன ஊழியம் செய்கிறோம்? எந்த நேரத்தை கர்த்தருக்காக அர்ப்பணிச்சிருக்கிறோம்? இது ஆண்டவருக்குரிய நேரம், இந்த காரியத்தெல்லாம் நான் செய்வேன்ட்டு எத்தனை பேரில் சொல்ல முடியும்? மனசாட்சியோடு கூட பேசுங்க பார்க்கலாம். அப்படி எல்லா மனசாட்சியும் வித்துட்டு நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி நம்ம பொய் சொல்லிட்டு இருக்கோம். நான் கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன். சொல்ல முடியுமா? முடியவே முடியாதுங்க, முடியவே முடியாது. என்ன தெரியுமா? உனக்கு லாபமாய் தோன்றுகிறவைகளை எல்லாம் அற்பமாய் எண்ணி கர்த்தருடைய ஊழியத்தை கனமாய் நினைக்கிற போது தான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை நீ சரியாய் செய்வதற்குண்டான அடையாளம். உனக்கு எதெல்லாம் லாபமா தோணுதோ அதெல்லாம் நஷ்டமா நினைச்சிட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்கு உன்னை விட்டு கொடு. இந்த மனுஷன் சொல்றான், என்னை அந்த மனுஷன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ததுனால அந்த ராஜா சொல்றான், இயேசு மறுதளிச்சு நான் உன்னை விட்டுறேன்றான். அவன் சொல்றான், இல்லை நான் மறுதளிக்க மாட்டேன், உன்னை நான் சிலுவையில் அடிக்க போறேன், அடிச்சுக்கோ. ஆனால் ஒன்று, இயேசு அடித்தது மாதிரி சிலுவையில் அடிக்கக்கூடாது. அவர் உன்னதமான தெய்வம், அவர் அடித்த மாதிரி அவருக்குண்டான தகுதி எனக்கு கிடையாது. அதனால் என்னை இப்படி ஒன்றா தலைக்கீழ அடிச்சுக்கோ. ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ் வடிவத்தில் உள்ள சிலுவையில் தான் அந்த அந்திரேயாவை அடித்தாங்களாம். இயேசுவை போல சிலுவையில் அடிக்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி கிடையாது, என்னை இப்படி அடிங்க. அவன் கடைசி அந்த 2 நாட்கள் அவன் குத்துயிருமாய் குலையுருமாய் கிடக்கிற போது கூட அவன் சொல்கிறான், ஏசு நல்லவருங்க, அவரை விட்டுறாதீங்க, அவரை போல ஒரு தெய்வம் இல்லை, நான் செத்துருவேன், ஆனால் ஏசு சாக மாட்டார். அவன் அந்த ஃபீலிங்ஸ் பாருங்கள், அவன் ஃபீலிங்ஸ் எப்படி கொடுக்குறான் பாருங்கள். அவன் ஜீவன் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கிற அந்த கடைசி நேரத்தில் கூட அவன் சொல்கிறான், இயேசுவை போல ஒரு தெய்வம் கிடையாது. அவனை சாகடித்தான் பார்த்தீங்களா அந்த ராஜா. அவன் மனசாட்சியில் குத்தப்பட்டு அவன் செத்தானா. அந்த அந்திரேயவை அந்த கோலம் பண்ணினதற்கு அவன் மனசாட்சி குத்தப்பட்டு அவன் மரிச்சானா. அவன் என்ன தப்பு பண்ணான்? அவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை நம்ம கொடுத்துட்டோமே என்று சொல்லி அவனுக்குள்ளே இருக்கிற ஈகோ. இன்னைக்கு உன்னை ஒருத்தன் எதிர்க்கிறானாக்கா வேற ஒன்றும் கிடையாதுங்க. உன்னை பார்க்கிற போது அவனுக்குள்ள ஒரு ஈகோ, அவனுக்குள்ள இருக்கிற ஒரு எரிச்சல், உன்னுடைய வளர்ச்சி, உன்னுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய நன்மை பார்க்க முடியாததுனால அவன் என்ன பண்ணுறான்? எரிச்சல் அடைகிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் 4வது காரியம், தன் தெய்வத்திற்காக அவன் எக்ஸ் வடிவத்தில் இருக்கக்கூடிய சிலுவையில் மறிச்சு. இப்போ பாருங்கள், சிலுவையில் அடித்தனாக்கா ஒரு நாள் உயிர் இருக்குமா? ஆனால் அந்த எக்ஸ் வடிவத்தில் போட்டுறாங்க பார்த்தீங்களா, அது சீக்கிரமாக உயிர் போக விடக்கூடாதான். அவன் நினச்சான் இவன் சித்திரவதைப்பட்டு தான் சாவணுன்னு சொல்லி நினச்சானா. ஆனால் அந்திரேய நினச்சான், ஒரு நாள் போக வேண்டிய உயிர் இன்னொரு நாள் எக்ஸ்டன் ஆகுதுனாக்கா இன்னொரு நாளும் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்வேன். அவன் பாருங்க, தனக்கு தீமையானவைகளை எல்லாம் தனக்கு ஆதாயமாக்கி கொள்ளுகிறான். அவ்வளவு அழகா அந்த எக்ஸ்பிளனேஷன் அவன் கொடுக்குறான் பாருங்க. அவனை சுற்றி இருக்கிற 20,000 பேருக்கு மேற்பட்டவர்கள் அவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்களாம். மிகப்பெரிய ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மனுஷனை குறித்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தலைகீழாக அறையப்பட்டிருக்க அந்த சிலுவையினுடைய வடிவத்தை தான் சில நாடுகள், இங்கிலாந்துலேயும் சரி ஸ்காட்லாந்தில், அவன் கட்சியினுடைய சின்னமே அந்திரேயாவுடைய அடிக்கப்பட்டிருக்கு, பயன்படுத்தப்பட்டிருக்கிற சிலுவை தான். கிராஸ் வடிவத்தில் உள்ள அந்த சிலுவை தான், அந்த எக்ஸ் வடிவத்தில் உள்ள சிலுவை தான். அவ்வளோ பெரிய புரட்சியை அந்த சாதாரணமான ஒரு படிப்பறிவு இல்லாத மனிதன் ஏற்படுத்தினானா. இன்றைக்கு அந்திரேயா புனிதமானவர் என்று சொல்லி அந்த தேசத்தால் மதிக்கப்படுகிறாரா? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இங்கிலாந்து தேசத்தில் இருந்து தாங்க இந்தியாவுக்கு நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். அந்த மனுஷன் விதைத்த விதையிலிருந்து முளைத்தவர்கள் தான் இந்திய தேசத்தை நேசித்து இந்திய தேசத்திற்குள்ளே பெரிய நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மனுஷனுடைய மரணம் ஒரு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அவனுடைய மரணம் மிகப்பெரிய ஒரு சகாப்தமாக இருந்தது. நிறைய பேர் அந்த இடத்துல இருந்து கர்த்தர் முளைக்க வச்சாராம். நிறைய நாடுகளுக்கு சுவிசேஷம் கடந்து போச்சா? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம்.
அந்த மனுஷனைப் போல நாம் வாழ்வதற்கு நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம்.